வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போனால் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நல்லா மொறுன்னு சிக்கன் 65க்கே டஃப்பு கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு நெத்திலி 65 தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப அதிகமான பொருளே தேவையில்லை, குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் குட்டீஸ்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க. கடையில் என்னங்க நெத்திலி 60 வாங்கி சாப்பிட்றோம், இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கடை பக்கமே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு இதோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த 65 செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவு தேராங்கண்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நெத்திலின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தேராங்கண்டைன்னு சொல்லுவாங்க. நான் எடுத்துருக்க தேராங்கண்டை தான். இது நடுவில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு 65 போட போகிறோம். முள் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்குது. இந்த மாதிரி நடுவில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டுனாக்கா 65 போடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 2 ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஒரு முழு லெமனை நான் கையாலேயே புளிஞ்ச மாதிரி சேர்த்துக்கிறேன். எதுக்காகனாக்கா அதில் கொட்டை இருக்கும், கையிலே ஃபில்டர் ஆகி வந்துடும். நான் எப்போவும் இப்படி தான் செய்வேன், அதே போல் வீடியோலையும் காட்டுறேன். இந்த கொட்டை எதுவும் கீழே போகாத அளவுக்கு நம்ம கையிலே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 2 பழத்தையும் சேர்த்துக்கலாம். பாதி பழம் 2த்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் சேர்த்ததுக்கப்புறம் இதில் மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு. இது மட்டும்தாங்க, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இது மட்டும் இருந்தாலே போதும். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மிளகுத்தூள் தேவைன்னா சேர்த்துக்குங்க. நான் இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால மிளகுத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே 65 செய்கிறதுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்ற மாட்டேன், ஏன்னா அதை நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது அந்த எண்ணெயை. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சின்னு எப்படி செக் பண்ணுறது, நான் கொஞ்சமாக போட்டு பார்த்தேன். இது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அப்போ தான் எண்ணெய் அதிகமாக குடிக்காது மீன். பொரிஞ்சு மேலே வந்ததுனால நான் மீனை கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது மோஸ்ட்டாக நான் எங்கள் வீட்டில் பொரிக்கக்குள்ளேயே பாதி காலியாகிடுங்க. அந்தளவுக்கு பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க இதை. மீனை கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக ஒரு 3 தடவை போட்டு பொரிக்கிற மாதிரி இருக்கும். மீனை சேர்த்ததுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்குங்க. அடுப்பை ஹைலேயே வச்சுக்கோங்க, அடுப்பை குறைச்சி வச்சிடாதீங்க. ஹையில் வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 தடவை திருப்பி போட்டோனாக்கா நல்லா முறுன்னு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட நெத்திலி 65 சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் இது பேர் தேராங்கண்டைன்னு தான் சொல்லுவாங்க, நெத்திலின்னு சொல்ல மாட்டாங்க. பெரிய சைஸாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் தேராங்கண்டை. இப்போ பாருங்கள், நல்லா முறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்ட மாதிரி விட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட 65 நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க நம்மளோட நெத்திலி 65. இதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், நல்லா முறுன்னு இருக்குங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கனாக்கா எண்ணெயை மட்டும் கொஞ்சம் ஹையில் வச்சு போட்டுருங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை நான் போட்டோம் இல்லைங்களா, ஆல்ரெடி வெயிட்டிங்கில் தான் நிற்கிறாங்க. இந்த பிளேட் அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிடணும். அந்தளவுக்கு பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.